அக்கா இப்போ உங்கள் வீட்டில் கூட நம்ம நேரடியாக பார்த்துருந்தோம். நேரடியாக நீங்கள் வந்து அந்த பைப் குழாயை திறந்து விட்டாவே அது வந்து ரோஸ் கலரில் தான் தண்ணி ஊற்றுது. இது எத்தனை நாளாக இருக்குது? அரசு அதிகாரிகள் வராங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? என்னதான் சொல்கிறாங்கக்கா? வந்தாங்க. நாங்கள் சாயத்தண்ணி கலந்து வருதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இதே போன வருஷமும் இப்படி தான் வந்தது. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சேர்மன் சார்கிட்ட சொன்னோம். அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. முந்தா நேரத்து சேர்மன் சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வினோத் சார்கிட்டே சொன்னோம். எல்லாமே விவோலேருந்து எல்லாமே வந்து பார்த்தாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வருது. மழை வந்தால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்போ வந்து மாசமாக இருக்கிற பொண்ணுங்க, குழந்தைங்க எல்லாருமே இப்போ வந்து வாந்தி பேதியில் தான் இப்போ உண்டாகிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா இது இப்படியே வந்ததுன்னா இன்னும் மேலும் மேலும் எல்லாருக்குமே உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். இதுக்கு ஒரு எங்களுக்கு தீர்வு வேணும். அதுதான் நாங்கள் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் ஸ்டெப் எடுத்து இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அந்த ரோஸ் கலர் வர தண்ணீரை பயன்படுத்துறீங்க. இதனால குளிக்கிறனால என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுது? இதனால் வந்து உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுது. வெள்ளை வெள்ளையாக தேம்பல் வர ஆரம்பிக்குது, புண்ணாகுது. இது வந்து ரொம்ப கெமிக்கல், வாய் கொப்பளிச்சா எல்லாம் புண்ணாகி போயிடுது. இதெல்லாமே இதுலேருந்து இதெல்லாமே எரிச்சல், புண்ணு எல்லாமே புண்ணாகிக்குச்சு. இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். இது மேலும் மேலும் நாங்கள் யூஸ் பண்ண அது வந்து ரொம்ப சிரமம் தான் வருது. தற்பொழுது இந்த பகுதியில் குடிநீர் எது மாதிரியாக வருகிறது? இதை குடித்தா எது மாதிரியான நோய் தொற்றுகளுக்கு நீங்கள் ஆளாகிறீங்க? இப்போ இந்த குடிநீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய ஆலைகள் இங்கே 200க்கும் மேற்பட்ட சாய ஆலைகள், அனுமதி பெற்ற சாய ஆலைகள், அனுமதி பெறாத சாய ஆலைகள் தொடர்ச்சியாக இந்த பள்ளிப்பாளையத்தில் இயங்கிட்டு இருக்கு. போன ஆண்டுகளுக்கு இதே பகுதியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. இதே போல தான் கலர் மாதிரியான சாயத்தண்ணீர் கலந்து வந்துருச்சு. அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு உமா அவர்கள் இதற்கான ஒரு ஆய்வுக்குழுவை உருவாக்கினார். ஒரு ஆய்வுக்குழு உருவாக்கி அதற்கான எந்தவித அதான் ஆய்வுக்குழு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கிணற்றில் இருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மீதி எந்தவித நடவடிக்கை இல்லை. யார் அது எந்த சாயப்பட்டிலேருந்து தண்ணீர் கலக்கப்பட்டது எப்படின்னு அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க வெளிப்படையான அறிக்கையை எந்த பற்றையிலும் மூடலோ அல்லது நடவடிக்கையே கிடையாது. முற்றிலுமாக அவர்கள் கண்துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு குழு அமைச்ச மாதிரி ஒரு குழுவை அமைத்து அவர் முடிச்சிட்டாங்க. இதில் என்ன சிக்கல்னு சொன்னால் நாம் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாயாலைகளுடைய கழிவுநீர்கள் தொடர்ச்சியாக ஆற்றில் கலக்கப்படுது. அதனால் ஆற்றில் கலப்பதனால இங்கே இருக்க மக்களுக்கு புற்றுநோய், தோல் நோய் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இதில் வந்து எலும்பு தேய்மானம் முதற்கொண்டு இருக்குது. இங்கே இருக்க இந்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ச்சியாக வர்றவங்க அல்லது இங்கே இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தொழில் கெட்டு போயிடும். தொழில் கெட்டு போயிருன்னு சொல்லும்போது எதுக்கு இந்த தொழில் நீரையும் மண்ணையும் நாசமாக்கக்கூடிய இந்த சாய ஆலைகள் மக்களை தொடர்ந்து அதாவது மூடர்கள் அதாவது ஊனமுற்றவர்கள் ஆக்கக்கூடிய இந்த சாய ஆலைகள் நமக்கு தேவையா? அது அப்படி ஒன்றும் இங்கே அந்த ஆலைகள்னால தொழில் கெட்டு போகுதுங்க. விவசாயம் செஞ்சுட்டு போகலாம், விவசாயத்தில் வருமானங்கள் குறைவாக இருக்குது, அதுலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் சிக்கல் இல்லை. மனிதனுக்கு தொடர்ந்து தன்னுடைய மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த சாய ஆலைகள் நமக்கு தேவையா? இந்த சாய ஆலைகள் இப்போ தொழில் கெட்டு போயிருந்தா எல்லா தொழில் தாங்க இருக்குது. கஞ்சாவும் விற்கிறான், சாராயமும் விற்கிறான், அதுவும் தொழில் தான். அதையும் விட்டுட்டு போகலாம் அந்த அரசு. அதுக்கு மட்டும் தடை பண்ணுது. நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் தொழில் கெட்டு போயிருந்தா என்ன தொழில் வேணால் செய்யலாமா? அப்போ சாராயம், கஞ்சா எல்லாம் பண்ணிட்டு போகலாம். அதையும் தடுக்குது. இது சமூகத்துக்கு விரோதமான செயல் என்று நீங்கள் சாராயத்தையும் கஞ்சாவையும் பார்க்குறத விட இது சாராயம் கஞ்சாவும் அங்கே இருக்கிற பயன்படுத்தக்கூடியவங்க தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாய ஆலைகளுடைய வெளியேற்றப்படக்கூடிய நேரடியான கழிவுநீர் இங்கே இருக்க பொதுமக்களை, குழந்தைகள் முதற்கொண்டு என்ன செய்யுது? நோய்க்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.